ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாய் ஞானேஸ்வரியின் அத்தியாயம் 6, கடவுளின் மகிமை. ஸ்ரீ சாயி ஃபெனசே உரையாடல். ஃபெனசேயின் மனைவி ஸ்ரீ சாயின் தரிசனத்திற்காக ஆர்வமாக இருந்தார். என் அன்பே, ஷீர்டியில் புனித மனிதர் இல்லை என்று கூறினார் ஃபெனசே. முட்டாள்தனமான மக்களை ஏமாற்றும் ஒரு பித்து பிடித்த முஸ்லிம் மட்டுமே உள்ளார் என்று கூறினார். ஷீர்டி கிராமவாசிகள் அவரை ஒரு துறவி என்று கருதும் முட்டாள்கள். அத்தகைய நபரின் தரிசனம் வேண்டும் என்று வற்புறுத்த வேண்டாம் என்று கூறினார். உப்பு ஒரு காலும் இனிமையாக இருக்க முடியுமா? ஒரு ஏழை தங்கத்தை போல அழகாக மாற முடியுமா? அவர் வெறுமனே வீட்டுக்கு வீடு பிச்சை எடுப்பதன் மூலம் பெறப்பட்ட பிச்சையினால் வாழும் ஒரு பிச்சைக்காரர் என்றும் பாபாவை பற்றி கூறினார் ஃபெனசே. அந்த பெண் மிகவும் ஏமாற்றம் அடைந்தாள். அவள் தரிசனம் செய்ய ஆர்வமாக இருந்தாள். அவள் எப்போது தன் தலையை பாபாவின் பாதத்தில் வைக்க முடியும் என்று கேட்டாள். இருப்பினும் ஒருமுறை தனது உத்தியோகபூர்வ பயணத்தின் சாதாரண போக்கில் தனது மனைவியுடன் ஷீர்டிக்கு செல்ல ஒரு சந்தர்ப்பம் நடந்தது. அவர் தனது கடமைகளில் ஈடுபடுவதில் மும்முரமாக இருந்தபோது அவரது மனைவி சென்று பாபாவின் தரிசனம் செய்தார். அவள் பாபாவை வணங்குவதில் பேரின்பம் அடைந்தாள். வீட்டிற்கு திரும்பிய போது தனது அனுபவத்தை தனது கணவரிடம் கூறினார்.